ஒரு மாதத்துக்கு முன்னால் எங்கள் சொந்தக்கார மேரேஜுக்கு போனேன், கோட் சூட்டோடு போயிட்டேன். அங்கே ஒருத்தர் வந்து சார் செல்ஃபி எடுத்துக்கிறேன்னாரு. எடுத்துங்க சார்னு எடுத்தார். எடுத்து முடிச்சுட்டு கேட்டான், உங்கள் 2வது படம் எப்போ சார் வருதுன்னு கேட்டான். நான் முதல் படமே நடுக்கலையான்னு. அப்போ லெஜெண்ட் நடித்த சரவணா ஸ்டார் ஓனர் நீங்கள் இல்லையான்னு கேட்டான். போட்டு போட்டாலே அவர் தான் அப்படின்னு நினைக்க வச்சது தான் அந்த கமர்ஷியல் ஹிட்டு. அதுதான் கர்ம வீரர் காமராஜர் படம் வந்ததுங்க. அது கதை இல்லை, நிஜம். ஓடல. ஏன்? கமர்ஷியல் இல்லை. ஒரு பாட்டு கிடையாது, ஒரு குத்து பாட்டு கிடையாது, ஒரு சண்டை கிடையாது, ஒன்றும் இல்லை, ஓடல. ஸ்கூல் பசங்களெல்லாம் ஃப்ரீயாக கூட்டி போனாங்க. போயிட்டு வந்து பையன் சொல்கிறான், இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இந்த ஸ்கூலில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நான் இந்த ஸ்கூல்லையே சேர்த்துருக்க மாட்டேன்றான். சூப்பர் ஹிட் படம்லாம் பாருங்கள் சார், கதைக்காக ஓடல. ஹரிதாஸ்னு ஒரு படம் 3 வருஷம் ஓடிச்சு, கதைக்கு இல்லை. பாகவதருடைய குரல், பாகவதருடைய முகம், அதெல்லாம் விட லட்சுமிகாந்த கொலை வழக்கில் 3 வருஷம் உள்ள இருந்தார். இதெல்லாம் தான் கமர்ஷியல். 50ல் வந்து பராசக்தி ஓடினது கதைக்கு இல்லை, வசனம். கர்ணனும் வேட்டைக்காரனும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. கர்ணன் மகாபாரத கதை, அதை விட சிறந்த கதை வேணுமா சார்? போடல. வேட்டைக்காரன் சூப்பர் ஹிட்டு, ஏன்? கமர்ஷியல். நேத்து ராத்திரி எம்மா சூப்பர் ஹிட்டு. பொதுவாக என் மனசு தங்கம் சூப்பர் ஹிட்டு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு என்னாச்சு? சூப்பர் ஹிட் எது? கமர்ஷியலு. விலங்குகளை வச்சு எடுத்தோம். யானை பேண்ட் ஷர்ட் போட்டுது, பாம்பு கிட்டார் வாச்சுது, அதை வச்சு ஓட்டணும். பேர் தெரியாத அம்மனுங்களை வச்சு ஓட்டணும். கொஞ்ச நாள் பீட்சா காஞ்சனா பேய்களை வச்சு ஓட்டணும். எதையாவது வச்சு ஓட்டணும். கமர்ஷியல் சார். எதுக்கு சினிமாவுக்கு போகிறோம்? கதை கேட்கவா? புக்கில் படிச்சுட்டு போகலாமே. டைரக்டர் சொன்னால் காதில் கேட்டுன்னு போயிடலாம். சினிமாவுக்கு எதுக்கு போகிறோம்? கமர்ஷியல். நம்ம வாழ்க்கையில் நடக்காத நல்லதெல்லாம் ஹீரோவுக்கு நடக்குது சார். நம்ம லவ் பண்ணோம்னா வெளியில் கார்டனில் போய் டான்ஸ் ஆட முடியுமா சார்? ஹீரோ கனவு காண்றான் சார், ஹீரோயின் அவனும் ஆஸ்திரேலியாவில் பாட்டு பாடுறாங்க. நம்ம கனவு கண்டா கடங்காரன் தான் வரான் கனவுலையும், இல்லைன்னா ஒய்ஃபு கனவுலையும் வந்து திட்டுறா. நமக்கு இது நடக்காத நல்லதெல்லாம் ஹீரோவுக்கு நடக்குதுங்க. என் சைஸ் இருக்கிற ஒரு ஹீரோ 40 பேர் அடிக்கிறாரு. பார்க்கும்போது திருப்தியாக இருக்கு. கொஞ்சம் உயரமாவது இருந்திருக்கலாம். பார்க்கும்போது திருப்தியாக இருக்கு, நம்மளே அடித்தா மாதிரி. நான் என்ன பண்ணுவேன், படத்தில் இருக்கிற வில்லனை மட்டும் என் ஜிஎம்மான்னு நினச்சிப்பேன். ஜிஎம்மு ஹெச்ஆர். அந்த பெரிய வில்லனை வந்து எங்கள் எம்டியான்னு நினச்சிப்பேன். அடிடா. கமர்ஷியலில் வெற்றி ஈஸி. கமர்ஷியலோட உச்சம் சொல்லட்டுமா? படத்து பேர்லேயே ஓட வச்சான் பாரு, அவன் தான் புத்தாலி. இருட்டு அறையில் முரட்டு குத்து, அது ஹிட்டாச்சுங்க. அது வசனம் யாரு, இசை யாரு, கதை என்ன, திரை கதை, எதை பற்றியும் கவலை இல்லை. இப்பெல்லாம் படம் எடுக்கும்போது படம் பேரே போடுறது இல்லை, எல்லாம் நம்பரு. 169, 172 பேர் வைக்கிறத திருவிழாவாக்கிட்டான். ஃபர்ஸ்ட் லுக்கு, செகண்ட் லுக்கு பரபரப்பாகவே வச்சிருக்கான். ஆடியோ லான்ச், அது ஒரு பரபரப்பு. அந்த ஆடியோ லான்ச்சில் ஹீரோ அரசியல் பேசுவாரா, அது ஒரு பரபரப்பு. பேசுனா அதை பற்றி ஒரு 10 நாள் பேசுவான். பேசா காட்டியும் 10 நாள் பேசுவான், அது ஒரு பரபரப்பு. ஆடியோ ரிலீஸுக்கு அப்புறம் படம் வெளில வந்துடுச்சுங்க, கம்முன்னு இருக்க வேண்டியதானே? இல்லை, வர்றதுக்கு ஒரு வாரம் முன்னால் எந்த ஹீரோ வந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லா தெருவுக்கும் ப்ரொமோஷன் போகிறானுங்க. இல்லைன்னா ஜெயிக்கிறது கஷ்டங்க. கமர்ஷியல் தான். படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தோன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்குங்க. முன்னெல்லாம் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போஸ்டர் ஓட்டுவானுங்க, அவ்வளோதான். அது மாடு தின்னது போக மீதியை நம்ம இப்படி இப்படி பார்த்துட்டு படத்துக்கு போகும். இப்போ அப்படி இல்லை. பிளேனில் பெயிண்ட் அடிக்கிறான், ட்ரெயினில் பெயிண்ட் அடிக்கிறான், நம்ம மூஞ்சியில் பெயிண்ட் அடிச்சிருவான். எல்லா சேனல்லையும் விளம்பரம் வருது படத்துக்கு, எல்லா சேனல்லையும் விளம்பரம், சோஷியல் மீடியாவில் வருது. அதை விட சிரிப்பு, இவனே ரெடி பண்ணி 50 பேரை உள்ளே அனுப்புகிறான். இவங்க சொன்ன ஆளுங்கள்லாம் அவன் தான். வெளில வந்து சூப்பர், வேற லெவல், பிச்சு மேய்ஞ்சிட்டாரு. அதை தவிர இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா சிரிப்புங்க. இவனுக்கு டிவி முட்டு கொடுக்குறான், டிவிக்கு இவன் முட்டு கொடுக்குறான். இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்வதுன்னு சினிமா பேர் போடுறான், இவன் காசு கொடுக்குறான். அப்புறம் படத்தில் நடித்த இந்த ஹீரோயின் அவங்க ஒரு 4 பேர் ஏதாவது சேனலில் 1 hour உட்காந்து படம் பற்றி பேசுவாங்க. அந்த ஹீரோயின் சொல்லும், இந்த படம் நடித்தது உண்மையிலே காட் கிரேஸ் யூனோ அப்படின்னு. வாட் ஹேப்பன் யூனோ வென் ஐ ஏட், சாப்பிடும்பொழுது விக்கல் வந்துடுச்சு எனக்கு. அன்னைக்கு ஷூட்டிங்கில் விக்கல் வந்து ஹீரோ சார் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. ஸோ ஸ்வீட். அந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. ஏங்க, விக்கலுக்கு தண்ணி கொடுக்குறது மனுஷ இயல்பு. இதுனா சூப்பரு. முதல்லலாம் 100 நாள் ஒன்றா விழா நடத்தினான் சார், 25 வாரம் ஒன்றா விழா நடத்தினான், அதெல்லாம் ஓடிச்சு. இப்போது 2வது நாளே கேக் வெட்டிக்கிறானுங்க சார். ஏன் ரீமிக்ஸ் பண்ணுறீங்க பாட்டை? ஏன்னா ஏற்கனவே சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாட்டை தான் திருப்பி கொடுக்குறீங்க. அப்போ என்னன்னா
கமர்ஷியல். பழைய படத்துல ஹிட்டான படம் பேர் தான் இப்ப படத்துக்கு வைக்கிறான் கமர்ஷியல். பழைய படத்தையே திருப்பியே ரெடி பண்றான் சார் புது ஆக்ட்ரஸை வச்சு கமர்ஷியல். 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு படம் எடுத்தா கண்டிப்பா 10 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் பண்றான் கமர்ஷியல். தமிழ் பாட்டு தமிழாது கேட்டா புது புது லாங்குவேஜில் பேசுறானுங்க. இது அரபி குத்துன்றான். எனக்கு என்ன அரபி குத்து? நான் தமிழ் படம் பார்த்தவன்னா அரபி படம் பார்க்க வந்தேனா? தமிழ்ல குத்து. தமிழ்ல குத்து. இப்போ பயமா இருக்கு. அரபி குத்து, அடுத்து ஜப்பான் குத்து, அப்புறம் கொரியா குத்து. ரொம்ப கஷ்டம். ஒரு படம் இன்றைய அளவிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் கமர்ஷியல் விஷயங்கள் தான் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.